முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துங்க. ஓகேவா? நீங்கள் கேட்குறீங்களா? நானே ஆரம்பிச்சிடுவோம். நேற்றுக்கு சமூக வலைதளங்களில் டிவி மாநகராட்சி திமுக கவுன்சிலர் வந்து அவங்க டிவிக்கையில் வந்து சேர்றதா தகவல் வந்துச்சு. சேர்ந்துட்டாங்களா? எந்த நிலைமையில்? இல்லை சார், 3 மாதமாக சார் அவங்க திமுகவில் மாமன்ற உறுப்பினர். அவங்க பேர் வந்து ராஜேஸ்வரி. அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை, என்னால் இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியலைன்னு சொல்லிட்டு 3 மாதமாக ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. அவங்களோட இன்னொரு கவுன்சிலருமே வச்சுருந்தாங்க. இன்று காலை வரைக்குமே அவங்க காலைல பேசினது வந்து என்னென்னா, ரெடியாக இருக்காங்க. இப்போ கூட அவங்க பேசினது கூட என்கிட்ட எல்லாமே வச்சுருக்கேன். இவங்க அந்த இப்போ இன்றைக்கி சேரும்போது அவங்களே உறுப்பினர் கார்டு அவங்களோட ஓடிபி போட்டு இது நம்ம அவங்களே ரெடி பண்ணி இது பண்ணது. இதுதான் அவங்களோட உறுப்பினர் கார்டு. அவங்க ஆக்சுவலாக தாவேகா உறுப்பினராக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆயிட்டாங்க. இன்றைக்கி அஃபீஷியலாக நியூ இயர் அன்னைக்கு எங்கள் தலைமையிலலாம் பர்மிஷன் கேட்டுட்டு இன்றைக்கி சேர்க்குறதா இருந்தோம். பட் அவங்க ஆளும் தரப்போட ரொம்ப ப்ரெஷரில் அவங்களால வர முடியாமல் ரொம்ப இதாக இருக்கிறதுனால இப்போ என்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் வரேன்னு தான் சொல்கிறாங்க. பட் அவங்கள ப்ரெஷர் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஒரு இதாக இருக்குது. இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு வழக்கமாக எங்கள் கட்சி தொண்டர்களோடு இன்றைக்கி நாங்கள் கொண்டாடுறது வழக்கம். இதோட அவங்க அந்த கவுன்சிலரும் சேர்றேன்னு சொன்னதுனால நாங்கள் அந்த இணைப்பு விழாவை நம்ம ஏற்பாடு செஞ்சுருந்தோம். இது வந்து அவங்களோட வார்டில் சேர்த்த இத்தனை உறுப்பினர் கார்டு அந்த அம்மாவே சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்தது. அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேரணும்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை, ஆர்வம். ஏன்னு கேட்டால் அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து தளபதிக்கு ரொம்ப இதாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப இதாக இருக்குது, சேர்றதுல ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. பட் அவங்கள வர விடலை. இப்போ வரைக்கும் வரலை. அவங்க ஒரு காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவங்க, அந்த சரௌண்டிங்கில் சேர்ந்தவங்க. அங்கே ஒரு அரசியல்வாதி பேரை சொல்லி அவங்கள நான் பார்க்க போகிறேன், என்னை கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மாவட்ட லெவலில் உள்ளவங்கெல்லாம் நைட்லேருந்து எனக்கு ப்ரெஷர் பண்ணி ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இணைப்பை தடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாமன்ற திமுக உறுப்பினர் வந்து கடத்தப்பட்டாரா இல்லை வந்து மிரட்டப்பட்டிருக்காரா? அது தெரியும். கடத்தப்பட்டாரா மிரட்டப்பட்டாரான்னு தெரியல. அவங்கள வற்புறுத்தி இங்கே வர விடாமல் தடுத்துருக்காங்க. அது இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கிறத வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வீட்டு சிறையில் இருக்காங்களா இல்லை வெளியே கடத்திட்டு போயிட்டாங்களா? இல்லைங்க, வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி போக வேணாம், நம்ம இன்னொரு கட்சியில் இருக்கோம், அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தில் நான் ஒரு கவுன்சிலரு, எனக்கு ஒரு கிடைக்கிற அந்த உரிமையை பெறுறது கூட என்னால் அந்த ஆளுந்தரப்புலேருந்து பண்ண முடியலை, எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது. உங்கள் கூட வந்துட்டா தளபதியை வந்து ஏற்று வந்துட்டா நான் வந்து அடுத்தடுத்த பணிகள் செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்குங்கிறது அவங்களோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து இன்னும் 2-3 கவுன்சிலர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி இவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணலான்னு இருந்தது. இன்றைக்கி வந்து அவங்க வராத பட்சத்தில் அதான் அவங்கள கூப்பிட்டு ஒரு தகவல் மாதிரி சொல்கிறோம். நன்றி.